டிஇடி தமிழ் என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷன் தமிழ் மணமகிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பு வணக்கங்கள். இது காதலர் தினம். இந்த காதலர் தினத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. பல கதைகள் உண்டு, ஆனாலும் அதில் பிரதானமாக இந்த கதையையே அனைவரும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் ரோமாபுரியில் ஒரு வாலண்டைன் என்ற ஒரு துறவி இருந்தார். அந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், போர் வீரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை திருமணம் செய்து கொள்ளாமல் தடுத்து நிறுத்தி சட்டம் அமைத்து வைத்திருந்தார்கள். அதிலிருந்து இந்த துறவி, வாலண்டைன் என்ற துறவி, அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அதற்காக அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அவர் மரண தண்டனை வழங்கி அவர் சிறையில் இருக்கும்போது அந்த சிறை அதிகாரி ஒருவருடைய மகள் ஊமையாக இருந்தாள், குருடாக இருந்தாள். அந்த குருட்டு பெண்ணுக்கு பார்வை வருவதற்காக அவர் பிரார்த்தனையை மேற்கொண்டு அந்த பெண்ணுக்கு அந்த ஒளி கிடைத்தது. அந்த பெண்ணும் அந்த பாதிரியார் மேல் மிகுந்த அன்பு பாராட்டினார். அப்போது மரண தண்டனைக்கு அவர் போகும்போது ஒரு கடிதம் எழுதி இறுதியாக அதில் ஒரு கையெழுத்திடுகிறார். அந்த கையெழுத்து என்னவென்றால், அன்புடன் வாலண்டைன், அதுதான் அந்த கையெழுத்து. அதனால் அன்று முதல் அந்த அன்பை பாராட்டி இது ஒரு அன்பு தினமாகத்தான் தொடங்கியது. காதலர்களே பெரும்பாலும் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுவதால் அது காதலர் தினம் என்று பெயரிட்டு கொண்டார்கள். ஆனாலும் அன்பர்கள் தினம் என்பது அதற்கு பொருத்தமான பெயர். கூடவே நண்பர்கள் தினம் என்றும் இதை கொண்டாடுகிறார்கள். அதையும் மீறி இனிய இதயங்களின் தினம் அப்படி என்று துருக்கியிலும் கொண்டாடுகிறார்கள். மட்டுமல்லாமல் ஜப்பானில் ஆண்களுக்கு பெண்கள் சாக்லேட் வழங்கி சாக்லேட் தினமாகவும் ஆக்கியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி அது தாவரங்கள் எல்லாம் வளர்வதற்கான சரியான சூழலான ஒரு நாட்கள் என்று, அந்த மாதங்கள் என்று கருதி அதை தாவர தினமாகவும் கொண்டாடுகிறார்கள். வைன் நிலங்களில் வைன் விளைச்சலுக்காகவும் அதை வைன் தினமாகவும் ஆக இப்படியெல்லாம் பல வகையாக இந்த தினம் கொண்டாடப்பட்டு இருந்தாலும் இந்தியாவில் மத அடிப்படைவாதிகளால் இது அடித்து நொறுக்கும் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. காதலர்களை எங்கு பார்த்தாலும் அடித்து நொறுக்குவது என்று ஒரு அதற்காக இந்தியாவில் காதலர் தினமே இல்லை என்று இல்லை. அதுபோல் நடந்து கொண்டு இருந்தாலும் இப்படியான மத சேட்டைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களாகிய நாம் சற்று இதை பற்றி யோசித்து பார்த்தேன். இது காதலர் தினம் என்று தொடங்கி அன்பர்கள் தினம், நண்பர்கள் தினம், பாசத்துக்கான தினம், பயிருக்கான தினம், தாவரத்துக்கான தினம், பறவைகளுக்கான தினம் என்றெல்லாம் வரும்போது நான் சங்ககால தமிழன் சொன்ன வார்த்தையை நிறைவு கூறுகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றால் என்ன பொருள்? இந்த உலகமெல்லாம், இந்த உலகத்தின் எந்த மூலை முடுக்கு எதுவாயினாலும் அது என்னுடைய ஊர், தமிழனுடைய ஊர். அங்கு உள்ள எல்லோருமே கேளிர், அதாவது உறவுகள். அவர்கள் எல்லோருமே நம்முடைய உறவுகள் என்று நினைக்கின்ற இந்த அற்புதமான கருத்தை முன்வைக்கிறதுனால இதை யாதும் ஊரே யாவரும் கேளிர் தினம் என்று நான் அழைக்க விழைகிறேன். அடுத்தது, இந்த காதலர் தினத்தில் ஒரு அருமையான தலைப்பினை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். காதலை வாழ வைப்பது காதலனா காதலியா? இதுதான் தலைப்பு. அப்போ முதலில் காதல் என்றால் என்ன, இந்த காதல் என்றால் என்ன என்பதை சொல்வதற்காக நான் என்னுடைய சரணம் என்றேன் என்ற ஒரு நூலில் அணிந்துரையாக கொடுத்த சில அணிந்துரைகளை நான் இங்கே உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். காதல் உயிர்களின் பாடசாலை. அதில் கற்கத்தான் அண்டத்தின் அனைத்தும் செழிக்கின்றன. இதயத்தின் அத்தனை வழிகளிலிருந்தும் அழுத்தும் பாரங்களிலிருந்தும் காதல் என்னும் புனிதமே விடுதலை தருகிறது. காதல் கடிதம் எழுதும் போது கிறுக்கல்கள் எல்லாம் சித்திரங்கள். பல்துளக்கும் போதும் காதலியின் ஞாபகம் பளிச்சிட்டால் வேப்பங்குச்சி கூட
பல நூறு முத்தங்களை பெற்றுக்கொண்டு விடுகிறது. துளி துளியாகத்தான் என்றாலும் அந்த துளிகளுக்குள் முழுமையாய் வாழ்வதே வாழ்க்கை என்று உணரச் செய்வதே காதல். வைரத்தையும் துளைத்து வேர்கள் பதிக்க வீரியம் கொண்டது உலகில் காதல் பயிர் ஒன்றுதான். ரசனையும் விருப்பமும் காதலாகிவிடாது. ரசனையும் விருப்பமும் காதலாகிவிடாது. அன்பும் நட்பும் காதலாகிவிடாது. பக்தியும் பரவசமும் காதலாகிவிடாது. முத்தமும் போகமும் காதலாகிவிடாது. பாசமும் தவிப்பும் காதலாகிவிடாது. கருணையும் இரக்கமும் காதலாகிவிடாது. ஆனால் காதலுக்குள் இவை யாவும் இருக்கும். எந்த ஒரு காட்டு பாதையையும் பறவைகள் கால் நோகாமல் தானே கடக்கின்றன. அதைப் போல எந்த ஒரு துயர வாழ்க்கையையும் காதல் சிறகுகளுடன் கடந்தால் அதுவே சௌந்தரிய பயணமாகும். காதல் எனும் பனி பொழிய பொழிய கரடு முரடுகள் தெரிவதில்லை. காதலின் மனம் கனிய கனிய காதலர்கள் குறைகள் பொருட்டில்லை. காதலெனும் காற்று வீச வீச கிளைகளில் முட்கள் நிலைப்பதில்லை. காதலெனும் நதி பாய பாய பசுமைக்கு நெஞ்சில் பஞ்சமில்லை. காதல் அன்று புறாக்களின் கால்களில் துவங்கி இன்று கணினி மடிகளில், அதாவது கம்ப்யூட்டர் மடிகளில் கதகதப்பாய் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காதல் இல்லாவிட்டால் புல்லும் பூண்டும் கூட சுவாசிக்க முடியாது. வானத்து கோள்களும் வாஞ்சையாய் காதலிக்கின்றன. ஒன்றை ஒன்று சுற்றி சுற்றி ஓயாமல் ஈர்த்து ஈர்த்து குதூகலிக்கின்றன. உயிர்களை புதுப்பிக்க காதலே அன்றி வேறு நூதனமில்லை. உலகை இனிப்பாக்க காதலே அன்றி வேறு சாதனமில்லை. இயற்கை சுழன்றோட காதலே அன்றி வேறு சக்கரமில்லை. இந்த பிரபஞ்சம் நிஜமென்றால், அழிந்தழிந்து எழுகின்ற அதன் தத்துவம் சத்தியம் என்றால், எல்லா உயிர்களும் காதல் உயிர்கள்தான். எல்லா பொழுதுகளும் காதலர்கள் பொழுதுகள்தான். இதுதான் நான் என் முன்னுரையில் நான் எழுதியது. இப்போது இந்த தலைப்பின் கீழ் 2 அணியினர் பேச வந்திருக்கிறார்கள். இங்கே காதலனே என்று பேசுவதற்காக மூவர், இங்கே காதலியே என்று பேசுவதற்காக மூவர். இவர்கள் என்ன பேசப்போகிறார்கள் என்று கேட்போம். நான் இங்கே ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த பட்டிமன்றம் கனடாவில் நிகழ்கிறது, டொராண்டோவில் நடக்கிறது, டிஇடி தொலைக்காட்சிக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் யாரும் இப்படியாக பட்டிமன்றங்களே பேசிக்கொண்டிருப்பதற்காக அவர்கள் தங்களை உருவாக்கி கொண்டவர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறார்கள். கணினித்துறையில் கன்சல்டன்ட்லிருந்து, எல்ஜி மேனேஜிங்கிலிருந்து, ஐடி மேனேஜரிலிருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டீச்சர், பல வகையார், இவர்களெல்லாம் சேர்ந்து தமிழை வளர்க்கும் முகமாக பட்டிமன்றங்களில் ஈடுபடுவதை நான் உண்மையிலேயே ஆனந்தமாக வரவேற்கிறேன். உங்கள் கைத்தட்டல்களோடு. இனி இதை தொடங்கி வைப்பதற்காக முதலில் பேச வருகிறார் காதலனே அல்ல வேண்டாம், காதலியில் தொடங்குவோம். காதலியே என்ற அணியிலிருந்து நயனி, சிவநயனி. நடுவர் அவர்களே, பொய்மையை கூட வாய்மையாக கூற வந்திருக்கும் எதிர்க்கட்சியினரே, சத்தியத்தை மட்டும் உண்மையென எண்ணி பேச வந்திருக்கும் நமது கட்சியைச் சேர்ந்தோரே, நாம் சொல்வது மட்டும் உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டுள்ள அவையோரே, டிஇடி தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு காதலை வாழ வைப்பது காதலியா காதலனா? சந்தேகமே தேவையில்லை நடுவர் அவர்களே. காதலை வாழ வைப்பது பெண் தான். ஏன் தெரியுமா? இந்த ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அங்கே பார்த்தீர்களானால் ஒரு வண்டு எத்தனை மலர்கள் மலர்ந்திருந்தாலும் அங்கே சென்று தேனை அருந்த கூடியது அந்த வண்டு. இந்த ஆண்களும் அப்படித்தான். எங்கே எங்கே மலர்கள் மலர்ந்திருக்கின்றனவோ அங்கே எல்லாம் சென்று தேனை அருந்திக் கொண்டிருக்கும்.
சிலப்பதிகாரத்திலே ஒரு உதாரணத்தை நான் கூற முடியும். கண்ணகி கோவலன் இருவரும் மனம் முடித்து ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோவலன் செல்கின்ற போது மாதவி என்பாள் ஒருத்தியை காண்கிறான். அவள் மீது காதல் கொள்கிறான். தன் மனைவியை மறக்கிறான். அவள் மாதவியுடன் சேர்ந்து ஒன்றாக வாழ்கிறான். பொருள் இழக்கிறான், பணம் இழக்கிறான், செல்வம் அனைத்தையும் இழந்து விடுகிறான். மனைவி என்ன செய்தால் தெரியுமா? தன் கணவன் வருவான் 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 என்று காத்திருந்தாள். அவனோ வரவில்லை. இறுதியாக அவனிடம் ஒன்றுமே இல்லை என்கின்ற பொழுது மாதவிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று அறிந்த பின்பு அவளை விட்டு விலகி மீண்டும் தன் மனைவிடம் வருகிறான். மனைவி என்ன செய்தால் தெரியுமா? அவனை அடித்து துரத்தவில்லை. தன் இருகரம் நீட்டி அவனை வரவேற்கிறாள். வரவேற்றதோடு மட்டுமல்ல, செல்வம் போனால் என்ன, என் காலிலே சிலம்பு இருக்கிறது, கழட்டி தருகிறேன், விற்று செல்வத்தை ஈட்டி வாருங்கள் என்று கூறினாலே. அப்படி ஒரு காதலி, அப்படி ஒரு சரித்திர நாயகியை எங்காவது ஆண்களில் நீங்கள் கூற முடியுமா? ராமாயணத்திலே சீதா பிராட்டி ராமன் சென்ற இடமே அயோத்தி என்று அவன் பின்னால் சென்றாளே, அவளுக்கு அந்த காதலன் என்ன செய்தான் தெரியுமா? அவள் உண்மையானவளா என்பதை பார்ப்பதற்கு தீக்குளிக்க செய்தானே. இங்கே காதலி உயர்ந்து நிற்கிறாளா? காதலன் உயர்ந்து நிற்கிறாளா? அது மட்டுமல்ல, இலக்கியத்தில் கூட காதலை பொழிய தந்தவள் ஒரு பெண். யார் தெரியுமா? ஒரு சிறுமி. அவளுக்கு கண்ணன் மீது பக்தி ஏற்படுகிறது. அந்த பக்தி காலப்போக்கில் போக 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 அது காதலாக மலர்கிறது. அவள் தான் ஆண்டாள். அந்த காதலனை அவளுக்கு அனைத்து முத்தமிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. அதுவும் எங்கே முத்தமிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் தெரியுமா? அவனுடைய இதழில் முத்தமிட ஆசைப்படுகிறாள். ஆனால் அவளை ஒரு பெண். கணவன் காதலனாக இருந்தாலும் கணவன் அல்லாதவனை தீண்டுவதற்கு அவள் பண்பாடு இடம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் தன் காதலனுடைய இதழ் சுவையை அறிய வேண்டும். பாடுகிறாள். கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, செம்பவள வாய்தான் தித்திக்குமோ, மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையின் நாற்றமே, விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண் சங்கே என்று அவன் கரத்திலே எந்த நேரம் விலகாமல் இருக்கின்ற சங்கு இருக்கிறது அல்லவா, அவளிடம் கேட்கிறாள். அத்தகைய ஒரு அருமையான காதல் இலக்கியத்தை கொடுத்தவள் பெண். அவ்வாறு எங்காவது ஒரு ஆண் இருக்கிறாரா என்று எதிர்க்கட்சியினர்களால் சொல்ல முடியுமா? இப்போது ஆண்களுடைய காதல் எப்படி தெரியுமா? ஒரு காதலன் காதலியிடம் சொல்கிறான், கண்ணே, நான் உன் வீட்டிற்கு சென்று வந்தேன். நம்முடைய திருமணம் நடக்கும் போல் தெரியவில்லை. காதலி பயந்து விட்டாள். ஏன், என் தந்தையை கண்டுவிட்டீர்களா? இல்லை கண்ணே, உன் தங்கையை கண்டுவிட்டேன் என்றான். பாருங்கள், அங்கே இருக்கிறது காதலனுடைய காதல். அது ஆவது பரவாயில்லை. ஒரு பீச்சிலே காதலனும் காதலியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். காதலன் காதலியின் மடியில் இருக்கிறாள். காதலி சொல்கிறாள், அன்பே, நமது காதல் புனிதமானது. காதலன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆமாம் கண்ணே, நம்முடைய காதல் புனிதமானது. ஆனால் திருமணம் முடிக்க கேட்க சொல்லி நம்முடைய காதலை கொச்சைப்படுத்தி விடாது என்று சொன்னான். பாருங்கள், அதுதான் ஆண்களுடைய காதல். நான் ஒரு உங்கள் ரீதியில் நான் ஒன்று சொல்கிறேன். நயனி, ஒரு காதலன் காதலி பீச்சில் உட்காந்துருக்காங்க. கண்ணே, முத்தம் தா அப்படின்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் தெளிவாக இறுதியாக சொன்னான், இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு வச்சுக்கலான்னு. அதனால என்ன, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் நடுவர் அவர்களே ஆண்களுடைய காதல். இது ஆவது பரவாயில்லை. இன்னும் ஒரு கொடுமை. காதலன் காதலியிடம் கூறுகிறான், காதலே, நீ என்னை விட்டு பிரிந்தால் நான் கண்ணீர் விட்டு அழமாட்டேன். நீ இல்லை என்று நான் தாடி வளர்த்து தேவதாசாக இருக்க மாட்டேன். நீ இல்லை என்று தற்கொலை கூட முயற்சிக்க செய்ய மாட்டேன். ஆனால் நன்றாக படுத்துறங்குவேன். எங்கே தெரியுமா? உன் தங்கையின் மடியில். இதுதான் நடுவர்களே ஆண்களுடைய காதல். காதலின் மகிமையை பெண்கள் வளர்த்தார்கள். உங்களுக்கு தங்கை இருக்கிறதோட பிரச்சனைங்க. நல்ல வழி எனக்கு இல்லை நடுவர் அவர்களே. இருந்திருந்தால் கதையே வேறையாக போயிருக்கும். அது மட்டுமில்லை நடுவர்களே, உண்மையான காதலை வளர்த்தது பெண் என்பது ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு கூற இங்கே விளைகிறேன். ஈழத்திலே என் தோழி ஒருத்தி என்னுடன் கற்றவள் இளம் வயதேயே ஒரு ஆண் மீது காதல் கொள்கிறாள். அந்த காதலன் விடுதலை இயக்கத்தில் இருக்கிறாள் என்பதை அவள் அறிந்த பிறகு அவள் தன்னுடைய குடும்பத்தை துறந்து, தன் இன்பத்தை துறந்து, ஆசையை துறந்து தன் காதலுடன் கைகோர்த்து விடுதலை இயக்கத்தில் சேர்கிறாள். காலம் இருக்க அவர்கள் இருவரும் திருமணம் முடிக்கிறார்கள். 2 பெண் குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறது. இறுதி போரிலே அவள் கண்முன் கணவன் இறந்து விட்டான். இவள் என்ன செய்தாள் தெரியுமா? துப்பாக்கி எடுத்து தன்
நெற்றியிலே வைத்து சுடுவதற்கு முயற்சிக்கிறாள். அப்போது அவள் கண்களுக்கு வந்தது தன்னுடைய 2 பெண் குழந்தைகள். நாங்கள் உடன்கட்டி ஏறுவது சங்க காலத்தில் உடன்கட்டி ஏறினார்களே பெண்கள், ஆண் கணவன் இறந்ததும் அதன் பிறகு கட்டாயமாக்கப்பட்டது, பிற்பட்ட காலத்திலே அது கட்டாயமாக்கப்பட்டது வேறு கதையாக இருந்தாலும் உடன்கட்டை ஏறுவதற்கு ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்ல விளைகிறேன். இது முகப்புத்தகத்திலே நான் பார்த்தது. ஒரு பெண் ஒரு ஆணுடன் காதல் கொள்கிறாள். எப்படி தெரியுமா? தொலைபேசி மூலம். இருவரும் ஒருவர் முகத்தை பார்க்கவில்லை, யார் அவர் என்று தெரியாது, இருவரும் காதல் கொள்கின்றனர். இந்த பெண் தன் பெற்றோரிடம் கூறுகிறாள் தான் இப்படி ஒருவனை காதலிப்பதாக. பெற்றோர்களும் சம்மதிக்கின்றனர். மணமகனாக வரப்போகின்றவனை பார்ப்பதற்காக குடும்பம் செல்கிறது. சென்ற பிறகுதான் தெரிகிறது அவனுக்கு இடுப்பிற்கு கீழே வேலை செய்யாது என்று. காரணம், இறுதிப் போரில் ஏற்பட்ட குண்டின் தாக்கத்தால் அவனுக்கு ஒரு குண்டு துளைத்ததால் அவனுக்கு இடுப்பிற்கு கீழ் வேலை செய்யவில்லை. பெற்றோர்கள் திருமணத்திற்கு மறக்கின்றனர். வேண்டாம், இவனை மனம் முடித்தால் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது, இவனை விட்டு விலகி வா என்கின்றனர். அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? அம்மா, நான் காதலித்த போது அவன் நல்லவனா கெட்டவனா, அவனால் எனக்கு உபயோகம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து நான் காதலிக்கவில்லை, அவனை நான் காதலித்து விட்டேன், இறுதி வரைக்கும் அவனோடு தான் வாழ்வேன், நான் அவனைத்தான் மனம் முடிப்பேன் என்று பிடிவாதமாக தன் குடும்பத்தை துறந்து அவனை மனம் முடித்து இன்று இருவரும் ஒரே வீட்டில் இருக்கின்றனர். எப்படியான நம்பிக்கையில் தெரியுமா? தன் கணவனுக்கு என் கால் வரும் 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 என்கின்ற நம்பிக்கையுடன் அவனோடு சீவிக்கின்ற அந்த மகத்தான ஒரு உணர்வு எந்த ஆணிடத்தில் நீங்கள் காண முடியும்? ஆக நடுவர் அவர்களே, நீங்களும் மனமுடித்து உங்கள் வீட்டில் மனைவி இருக்கிறார்கள். தயவு செய்து தீர்ப்பை கூறும்போது கவனமாக கூறுங்கள். இல்லையென்றால் வீட்டிற்கு நீங்கள் செல்ல முடியாது என்பதையும் கூறி, காதல் என்பது ஒரு உணர்வு, அந்த உணர்வை கொடுக்கக்கூடியவள் பெண் தான் என்பதை கூட கண்ணதாசன் அழகாக கூறினான். எப்படி தெரியுமா? அவள் பாடுகிறாள், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அதன் பெயர் தான் என்ன, அவன் அதற்கு சொல்கிறான் காதல் என்று. ஒருவன் அந்த ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? குடும்பம். ஆக அதை கூறிய கண்ணதாசன் கூட ஒத்துக்கொண்டான். காதலை கூறுவது காதலின் உணர்வு கொண்டவள் பெண், ஆனால் ஒரு குடும்பத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று கூறி இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா, அருமை அருமை அருமை. ரொம்ப அற்புதமாக தன்னுடைய விவாதத்தை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அற்புதமாக தீபங்களை ஏற்றி வைத்து துவங்கி வைத்திருக்கிறது இந்த அணி, காதலியே என்ற அணி. அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் அவள் காதலையே ஆண்டாள், காவியத்தையே ஆண்டாள். காலங்காலமாக காதலர்கள் உள்ளங்களையும் அவள்தான் ஆள்கிறாள், அன்றும் ஆண்டாள், இனியும் ஆழ்வாள். வலுவாக மிக அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக அழுத்தமாக நகைச்சுவை உணர்வுகளும் கூட்டி அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இனி இந்த அணியிலிருந்து அதற்கு என்ன செய்ய போகிறாங்க எனக்கு உண்மையிலேயே தெரியல. அவங்க கிட்டத்தட்ட ஏற்கனவே தீர்ப்பையும் சொல்லி அதற்கான எல்லா சான்றுகளையும் சொல்லி, தலைவா தீர்ப்பு முன்னாடியே சொல்லிட்டேன், தீர்ப்புக்கு இதெல்லாம் தான் பேஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நீ இவர் என்ன செய்வார்? வாங்க பாஸ்கர். என்றும் மாறா பெருமையுடன் குன்றளவும் குறையா இளமையுடன் திகழும் தமிழ்த்தாய்க்கு என் முதல் வணக்கம். அருமை அருமை. தமிழ் மேல் மாறா காதல் கொண்டு அவள் பெருமை தன்னை சிறப்பாக வாழ வைக்கும் தமிழ் காவலனே நடுவர் அவர்களே,
உங்களுக்கு என் அன்பு வணக்கம். பட்டிமன்ற அறிஞர்களுக்கும் டிஇடி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் குழுவினர்களுக்கும் என் அன்பு வணக்கங்களும் காதலர் தின வாழ்த்துக்களும். எதிரணியில் சிவநயனியை ரொம்ப நல்லா பேசினாங்க. கண்ணகி தான் காதலனை கோவலனை வந்து காப்பாற்றி பாராட்டினாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க அவங்க. மாதவி என்ற ஒரு காதலி தான் கோவலனை கேவலமான நிலைக்கு ஆளாக்கியது மாதவி என்ற ஒரு காதலி தான். அதே மாதிரி காதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காதலை வந்து வாழ வைக்கிறதுக்கு முதல்ல சொல்லணும் காதலை. அதை சொல்கிறது எல்லா இடத்துலையும் காதலன் தான். அவங்க வந்து சிவநயனக்கா சங்க காலத்துலேருந்து நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. இன்று நடக்கிற பெரும்பான்மையான உதாரணங்கள் நம்ம பார்த்தோன்னா காதலை சொல்கிறது எல்லாமே காதலன்கள் தான். காதலன் சரி இவன் ஒரு அவங்க வந்து பல பெண்கள் பல மலர்களில் போய் உட்கார்ற வண்டு தான் ஆண் அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு பொண்ணை தான் பார்ப்போம், அவன் மனசை தான் பார்ப்போம், அவள் பின்னாடி தான் போவோம், அவகிட்ட தான் காதல் சொல்லுவோம். நாங்கள் சொல்கிறோம், கஷ்டப்பட்டு சொல்கிறோம். நாங்கள் என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து சம்மதமாவது கிடைக்குதா? இல்லை. அது நாங்கள் பார்க்குறது என்னவோ. அதுக்கு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. எஸ்எம்எஸில் பின்னி ரொம்ப கண்ணாப்பினான்னு என்னென்னமோ இது கொஞ்சம் பழைய எஸ்எம்எஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது நீங்கள் சொல்லும்போது. இப்போ தான் நமக்கு வந்து நம்மளுடைய பொங்கல் நிகழ்ச்சி முடிஞ்சது. அது ஜனவரி 14 வரும். இது வந்து பிப்ரவரி 14. சொல்கிறேன், ஒரு பொண்ணு ஜனவரி 14 கொடுத்தா அது பொங்கல். நமக்கு ஏதாவது கொடுத்தா அது பொங்கல். அதையே பிப்ரவரி 14 கொடுத்தா அதுக்கு பேர் அல்வா அப்படின்னு சொன்னாங்க. இந்த அல்வா கொடுக்குற வேலையை பெண்கள் ரொம்ப லாபகமாக பொங்கல் கொடுத்தவ தான் அல்வா கொடுக்க போகிறாங்க. சொல்லுங்கள், அதான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம பார்க்குறது நம்ம மனசு மட்டும்தான். ஆனால் அங்கேருந்து பார்க்குறது பல கூட்டல் கழித்தல்கள். எத்தனை இலக்க சேலரி இவனுக்கு, இவன் வந்து சொந்த வீடு இருக்கா, இவன் டொயோட்டா கார் வச்சுருக்கானா, BMW கார் வச்சுருக்கானா, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து தான் வருது அங்கேருந்து சொல்கிறதுக்கு. இப்படி இருக்கும்போது சரி, இதுக்கு ஏதோ இவ்வளோ குழப்பத்துக்கு நடுவில் ஆண் சிக்கி தவிக்கிறான். சொன்னால் காதலுக்கு பதில் கிடைக்காம. இப்போல்லாம் இது கூட பரவாயில்ல. இப்போல்லாம் வந்து 6 பேக் வேறு கேட்குறாங்களாம். 6 பேக் இருந்தால் தான் க்ளவுஸ் ஒத்துக்கிறாங்களாம். பரவாயில்ல நடுவில் நம்மலாம் தப்பிச்சிட்டோம். சரி, இதே ஆண் என்ன ஆறான், காதல் வந்த உடனே ஒரு பெண்ணை மனதில் சுமந்த நாள் முதல் ஒரு ரோஜா மலரிலிருந்து முட்கள் அனைத்து முதிர்ந்த ரோஜா மலர் போல் மென்மையாக மாறிடுறான். அவனுடைய நிலையை வந்து பல விதங்களில் மாற்றிக்கிறான். அண்ட் ஏறாத சிகரங்களிலெல்லாம் ஏறுவான். கடைசியில் அவனுக்கு கிடைப்பது என்னவென்றால், கண்ணா மண்ணா என்று அழைத்த காதலி கடைசியில் அண்ணான்னு சொல்லிட்டு அவன் ஏமாறுவான். இது வந்து இன்றைய நடக்கிற யதார்த்தம். இன்னைக்கு அவன் தான் தோற்றாலும் தன் காதலி வாழவே நலம் வாழவே பாடுவான். இதுதான் காதலன். நடுவர் அவர்களே, காதலின் அடையாள சின்னம் என்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? சின்னம் என்ன எல்லாரும் சொல்கிறத நான் சொல்கிறேன். என்ன தலைவர் என்ன புதுசாக சொல்ல போகிறாரு? தாஜ்மஹாலை சொல்ல போகிறீங்க அதானே? அதை கட்டியது ஒரு சிறந்த காதலனான ஷாஜகான். இதை விட வேறு ஒரு சான்று வேண்டுமா? காதலன் தான் காதலை வாழ வைக்கிறான் என்பதற்கு. இது காதலி எதையாவது கட்டியிருக்கான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? யாராவது வேணும்னா இப்படி வேணால் சொல்லலாம். காதலித்த ஒருவனை கைவிட்டு வேறு ஒருவனை கட்டினால், அந்த திருமணத்திற்கு புது சேலை கட்டினால், இப்படி வேண்டுமானாலும் அடுக்கி கொண்டே போகலாம். இது நான் ஒரு செய்தி படித்தேன், டபுள் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு. என்னடா டபுள் ஹார்ட் அட்டாக்கு? நம்ம சிங்கிள் தானே ஹார்ட் அட்டாக்கு, அட் அ டயத்தில் டபுள் ஹார்ட் அட்டாக்கு தாங்குமா தாங்காதான்னு. ஒரு பெண்ணுக்கிட்டேருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அவன் தூங்கிட்டு இருக்கும் போகும்போது வந்தது. இதோட முடிஞ்சு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம், சரியா, அவ்வளோதான் அப்படின்னா வச்சுட்டா அதாவது அவளுடைய காதலை பிரேக்கப். அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. காலையில் அவளே ஃபோன் பண்ணி சாரி அது உனக்கான மெசேஜ் இல்லைன்னு. டபுள் ஹார்ட் அட்டாக். சொல்லுங்கள். இப்படியான காதலன் வந்து இப்போ எங்கேயாவது உட்காந்து புலம்பி தவிப்பான். இப்படி தான் ஒருத்தன், நான் வர்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்புறான். 5 நிமிடங்களில் ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடிந்தால் அவள் உன் தாய்.
10 நிமிடங்களில் ஒரு பெண்ணை நீ சமாதானப்படுத்த முடிந்தால் அவள் உன் தோழி. 30 நிமிடங்களில் ஒரு பெண்ணை சமாதானப்படுத்த முடிந்தால் அவள் உன் சகோதரி. 3 மணி நேரம் ஆகியும் ஒரு பெண்ணை நீ சமாதானமே படுத்த முடியவில்லை என்றால் அவள் தான் காதலி. சமாதானமே படுத்த முடியாமல் ஓடிவிடுவாங்க. ரொம்ப தான் கஷ்டமாக இருக்குப்பா. சொல்லுங்க. இதிலேயே இதெல்லாம் மிஞ்சி காதலனுடைய உறுதியினால், காதலன் கொண்ட காதலின் உறுதியினால் ஒரு காதல் திருமணத்தில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்திலையும் அவன் பல கஷ்டத்தை அனுபவிக்கிறான். குடும்பத்தின் உயர்வுக்காக தன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் துறந்து தன் குடும்பத்தின் உயர்வுக்கும் தன் குழந்தைகளின் பெருமைக்கும் அவன் பாடுபடுகின்றான். ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் திறக்க வேண்டியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பெரும்பாலான ஆண்களுக்கு கிரிக்கெட் பார்க்க பிடிக்கும். மனைவிமார்கள் உட்காந்து சினிமா தொடர், மெகா தொடர் பார்த்துட்டு இருப்பாங்க. ரிமோட்டாக அம்மா கையில் இருக்கும். நீங்கள் போய் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், வேர்ல்டு கப் நடக்குதுன்னு ரிமோட்டை கேட்டு பாருங்களேன். உங்களுக்கெல்லாம் கேட்டு பாருங்க, கிரிக்கெட்டு கேட்டு பாருங்க. பார்க்குறத பார்த்துட்டு போயிட வேண்டியது தானே. சொல்லுங்க. கேட்டு பார்த்துட்டு வாங்க, அப்புறம் என்ன குடும்ப சரவணன் இதுன்னு திரும்ப வருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது இப்போது. நடுவர் அவர்களே, நிகழ்காலத்தில் இருப்பவன் காதலன், நிகழ்ந்தவற்றையே நினைத்து கொண்டிருப்பவள் தான் காதலி. நிகழ்ந்தவற்றை நினைத்து பலன் எதுவும் இல்லை. காதலியின் அன்பென்னும் ரோஜா பதியம் மேலானது தான். ஆனால் அதற்கு உயிரென்ற நீரூட்டி, உழைப்பென்ற உரமூட்டி, அதை மலராக மலரச் செய்பவன் காதலன் தான். நாங்கள் நொந்து நூலானாலும் அதை மறுபடியும் 100 உடையாக்குவோம். அந்த தன்னம்பிக்கை தான் காதலன். ஆகவே நடுவர் அவர்களே, நீங்கள் காதலன் பக்கம் தீர்ப்பு கூறுங்கள். அந்த காதல் உங்களை காதலிக்கும். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நிச்சயமாக காதல் என்னை காதலிக்க வேண்டும். காதல் என்னை காதலித்துக் கொண்டே இருக்கிறது. நன்றி. தன்னுடைய காதலனே என்ற அணியிலிருந்து பாஸ்கர் பேசி முடித்ததற்கு பின் இப்போது நாம் காதலியே என்று பேசுவதற்காக ரஸியா அவர்களை அழைக்கிறோம். நடுவர் அவர்களுக்கும், என்னுடன் பேச வந்திருக்கும் சக பேச்சாளர் அவர்களுக்கும், மற்றபடி டிஇடி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல எப்படின்னா, காதலர் தினம் பற்றி பேச வந்திருக்கோம். காதலர் தினம் அப்படிங்கிறது உடனே நம்ம நினைக்கிறது வெறும் லவ்வர்ஸ் மட்டும்தான் இதை கொண்டாடுவாங்க. அதுக்கு ஏற்கனவே தலைவர் நல்ல அழகான விளக்கத்தை சங்க காலத்திலேருந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ திரும்பவும் நம்ம சரவணா அண்ணா டீனேஜர்ஸ் அப்படி செய்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் இப்படி போட்டாங்க, அதை பார்த்தாங்க, இதை பேசுனாங்க, வீணாக போன பேச்சுக்கு இடமே இல்லைங்க. என்ன நம்ம முதல்ல தாஜ்மஹால்லேருந்து தொடங்கலாம். தாஜ்மஹாலை கட்டினது நமக்கு நல்லா தெரியும், ஷாஜகான்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதையே திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு பதிலாக அவர் எதுக்காக கட்டினார், அவர் சரித்திரத்தை நல்லா படிச்சிருந்தாருன்னா, சரவணன் அண்ணா நல்லா போய் புக்கை நல்லா திருப்பி பாருங்கள். அவருக்கு ஏற்கனவே ஷாஜகானுக்கு நிறைய ஒய்ஃபு உண்டு. ஆனால் அதில் சொல்லக்கூடிய மாதிரி தன் அன்பை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டதுனால தான் மும்தாஜுக்கு மட்டும் அவர் கோபுரத்தை கட்டினார், அந்த கட்டடத்தை கட்டினார். அதனால தான் அது அப்புறமேல அவருடைய தங்கச்சியை கட்டினார். அது கெட்டுறதுக்கு இருந்தார், அதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க அந்த கதையை. ஸோ அதனால அதுக்கு மேற்கொண்டு அது போகலை. இப்போ இதுக்கு மேலே அவர் சொல்கிறார், இவங்க தான் போய் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு குத்து விளக்கு ஏற்றி வைக்கோம் காதலுக்கு அப்படின்னு. காதலுக்கு நீங்கள் குத்து விளக்கை மட்டும்தான் ஏற்றி வைப்பீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே அந்த காதலி தானங்க பார்த்துக்கிறா உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ரிமோட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டு கிரிக்கெட்டை தான் பார்க்குறீங்க, வேறு என்ன பார்க்குறீங்க வீட்டில்? ஒன்றும் கிடையாது. காதல்ங்கிறது வெறும் காதல் இதோட முடிஞ்சு போதா? இல்லை, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அப்போ குடும்பம்னு வரும்போது கிரிக்கெட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் வெறும் கட்டடத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், காதலிகள்லாம் மனசில் தான் கோபுரத்தை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டை இப்படி தானங்க படிக்கிறோம். உன்னோடு வாழாத வாழ்விங்கு வாழ்வா என் உள் நெஞ்சு கேட்கின்றது நாங்களே கேட்குறோமே. இதுக்கு மேலே என்னங்க இருக்குது? நாங்கள் நெஞ்சிலேயே தாங்க உங்களுக்கு நாங்கள் மேடை போட்டு வச்சுருக்கோம் உங்களை. அதனால் நீங்கள் அப்படி பேசுறதுக்கு சான்ஸே கிடையாது, பேசவே கூடாது. முதல்ல அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து 2வது ஸ்டேஜுக்கு வரும். சரி, செல்ஃபோனெல்லாம் பற்றி சொன்னார். செல்ஃபோனை பற்றி பேசும்போது நாங்கள் டாப் அப் பண்ண சொல்கிறாங்களாம். எப்படின்னா, டாப் அப் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களை காலையில் எழுப்பி விடுறதுலேருந்து, பல்லு தேய்க்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டியா டே இதை பண்ணிட்டியாடா அதை பண்ணிட்டியாடான்னு அங்கே தொடங்குறது. எங்களுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி பிள்ளைக்குட்டியை பெற்று எடுத்து கிழவங்கிழவியாகி கடைசியில் மண்டையை போடுற வரைக்கும் இதை தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ செல்ஃபோனில் சொன்னால் இப்போ நேரில் சொல்கிறோம், இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கமே தவிர அப்படி காதலை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம காதலி தானே தவிர காதலிங்கிற மனைவி
அவரா காதலி என்கிற யோசிக்கிறதுக்கு நீங்க அம்மா. இடமே தர மாட்டீங்கன்றீங்க. சரி. காதலி என்கிற பாட்டி அப்படியாக்கும் அப்படி காதலை வாழ வச்சிட்டு இருக்கிறோம் நாங்கள். அந்த இடத்துல காதலனுக்கு வேலையே இல்லை. அடுத்தது வந்து தோல் சாயறதுக்காக வந்தவ தான் வந்து மனைவிங்கிற அந்த காதலி. ஆனால் வந்த இடத்துல என்ன ஆகுது, இவர் சொன்ன மாதிரி அதே ரிமோட்டும் கிரிக்கெட்டுமா கையில் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் சாஞ்சிக்கிறாரு அந்த அம்மா மேலே. அந்த அம்மாவுக்கு வேற வழி இல்லை, வேற எல்லாத்தையும் தோலை தூக்கி போட்டு பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் தான் அந்த காதலியை தான் கொண்டு போயிட்டே இருக்கோம், அந்த காதலை வாழ வச்சிட்டு இருக்கோம். சரவணன்னாக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் இதை, வாசன்னாக்கு. ஓகே, இதுக்கு மேலே போயாச்சுன்னா நாளுக்கு நல்லது இருக்கும்போது ஒரு கெட்டது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நீங்கள் அது வந்து உங்களுக்கு லவ் பண்ணும்போது கண்ணில் தெரியறதில்ல. இவர் என்னமோ பீச்சுக்கு போனாராம், அங்கே கஷ்டமாக இருந்துச்சான், அதை வாங்கினாராம், இதை வாங்கினா ஒன்றும் கிடையாது. அப்படி மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. காதலி இல்லாமல் காதல் அங்கே இல்லை. அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் வாழ வைக்கிறது என்னமோ காதல் தான். இதில் இவர் வேறு அழகை பற்றி சொல்ல போனார். அழகு இப்போ ரீசண்டாக போய் ஐ படத்தை பார்த்தாரோ இல்லையா அண்ணன் தெரியலை. நம்ம எல்லோரும் பார்த்துருப்பாங்க, நம்ம பார்வையாளர்கள் எல்லோரும் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஐ படத்தை போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, காதலன் அந்த கடைசியில் ஆரம்பத்திலே அவர் ஆயிடுறார். ஒரு பாதி படத்துலேயே வந்து அவர் அவ்வளோ அசிங்கமாக ஆயிடுறாரு. ஆனால் கூட அந்த காதல் என்ன சொல்கிற, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஆயிருந்தா நீ போயிருப்பியா என்னை விட்டுட்டுன்னு கேட்குறா. அங்கே நிற்கிறாயா காதலி, என்ன அங்கே அந்த கணவனோட கடைசி வரைக்கும் அந்த காதலனோட வாழ்றா. அதெல்லாம் ரீசெண்ட் கதைகளை பேச பழங்க. இன்னும் சங்க காலத்தில் இருந்து பேசினா கூட காதலி தான் காதலை வாழ வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இதுக்கு மேற்கொண்டு என்னமோ தங்கச்சி ஜோக்கு ஒன்று சொன்னார். சரி, தங்கச்சி ஜோக்கு வந்து சொல்லும்போது தாஜ்மஹாலுக்கு தான் ஒரு ஜோக்கு சொன்னாங்க, தலைவரே சொன்னார். அதாவது ஒரு காதலன் கேட்டானா காதலி கேட்டாலும் காதலன்ட்ட, டே என்னடா பண்ணுவேன் நான் செத்து போயிட்டா திடீர்னு அப்படின்னு சொன்னாலும், நீ கல்யாணத்துக்கு முன்னால் செத்து போயிட்டாலும் சரி, கல்யாணத்துக்கு பிறகு செத்து போயிட்டாலும் சரி, 4 நாள் அழுவம்மா, அதுக்கப்புறம் உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிடுவோம்மா, நீ கவலையே படாத, உனக்கேன்னு என்னால் தாஜ்மஹால் கட்ட முடியாது, ஆனால் உன் தங்கச்சியை நான் கட்டி வாழ வச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து தங்கச்சியை கதைகளில் காதலில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் காதல் சொல்லுவேன். இன்னொரு விளக்கம் ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, அதுவும் இன்டர்நெட்டில் தான் பார்த்தேன். பாய்ஸ்னா யார், பசங்கன்னா யார் சொல்லியிருக்கான். பண்ணுற அட்டுழியெல்லாம் பண்ணிவிட்டு நரகத்துக்கு போனாகத்தோட யமதர்மனை பார்த்ததுக்கு பிறகு இவன் கேட்பானா, மச்சி யமதர்மனுடைய ஃபிகர் எப்படி அப்படின்ட்டு. நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அவனோட எண்ணம் அதுதான் அப்படின்னு. சொல்லுங்கள். ஓகே, அழகு பற்றி பேசும்போது இன்னொன்று அதே மாதிரி எல்லாருமே விரும்புகிறது கேட்குறதில்ல, கிடைக்கிறதில்ல. எல்லாருக்கும் ஐஸ்வர்யாராயும் எல்லாருக்கும் கிருத்திக் ரோஷனும் கிடைக்கிறது இல்லைங்க. நாங்கள் இருக்கதை கொண்டு திருப்திப்பட்டு உங்களை காதல் பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு இது வரைக்கும் இல்லை, எப்பவும் புரிய போகிறதே கிடையாது. என்ன 60லேயும் அப்படித்தான் குரங்கு மாதிரி தாவிடுறாங்க, அவ்வளோதான் குரங்கு மனசு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, குரங்குக்கு வாக்கப்பட்டோன்னு வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்கோம், வேறு வழி இல்லை. வாழை எப்படியாவது சுருட்டி விட்டுறீங்க. 6லேயும் அப்படித்தான், 60லேயும் அப்படி தான், மாறவே மாட்டோம். அப்படிங்கும்போது நாங்கள் வந்து இருக்கதை கொண்டு நாங்கள் இந்த காதலை எவ்வளோ தூரம் கொண்டு போய் வாழ வைக்க முடியுமோ அப்படி வாழ வச்சிட்ருக்கோம். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தலைவர் அவர்கள் நல்லபடியான ஒரு தீர்ப்பை சொல்லணும். இல்லைன்னா எங்கள் கூட்டம் எல்லோரும் எந்திரிச்சு நாட்டாமே தீர்ப்பை மாற்றுன்னு சொல்ல வச்சுருவோம். அதனால் தயவு செஞ்சு காதலி அப்படிங்கிறதுக்கு தீர்ப்பை நீங்கள் சொல்லணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. நிறைய கருத்துக்களை அள்ளி புழைஞ்சிருக்காங்க. அந்த கோபம், அந்த வேகம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இயல்பாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ இவங்க இந்த கட்சி இப்போ காதலியே அப்படின்னு அப்படி மேலே தூக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் எனக்கு இந்த காதலர் தினத்தை பற்றி ஒரு 4 வரி நான் எழுதினதை சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலர் தினம், வாழ்த்து அட்டைகளையும் வேண்டா பொருள்களையும் வாங்கி குவிக்காதீர். காதலர் தினம் வணிகர் தினமாகிவிடும். அணைப்புகளின் சூட்டில் நனையலாம், முத்தங்களின் ஈரத்தில் காயலாம். ஆனால் இதயங்களை நிரந்தரமாக்கி கொள்ளாமல் நனைவதும் காய்வதுமாய் கிடந்தால் காதலர் தினம் காமுகர் தினம் ஆகிவிடும். காதல் என்பது உடலும் சேரும் சில நிமிட கூத்தா? இல்லை, அது காலமெல்லாம் உள்ள காட்டில் உதிராமல் வாசம் வீசி பூத்து கிடக்கும் மல்லிகை கூட்டமல்லவா? சரி, இனி அடுத்ததாக காதலனே என்ற அணியிலிருந்து ரஹமத் அவர்கள்.
தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், அரங்கில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், நல்ல தீர்ப்பை தருமாறு தாழ்மையுடன் எதிர்க்கட்சியாளர்கள் கேட்டுக்கொண்ட நடுவர்கள் அவர்களுக்கும், சக பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, காதலர் தினமன்று காதலர்கள் மட்டும் வாழ்க என்று வாழ்த்தி இனிய தமிழ் காதலர் தின விழாத்தை தொடங்குகிறேன். எதிர்க்கட்சி ரஷ்யா மேடம் சொன்னாங்க, காதலர்கள் தினத்தில் மட்டுமல்ல, கல்யாணம் ஆகியும் எல்லாமே மனைவி, காதலி, தாய், பாட்டி தான் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்களுடைய சரித்திரத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் வரலாறில் புகழ் பெற்றது காதலை வாழ வைப்பது காதலன் தான் என்பதை என்னுடைய அண்ணா தாஜ்மஹாலை பற்றி எடுத்து சொன்னார். அவங்க அதுக்கு காதலியோட அன்பு மட்டும்தான் அதை காட்டக்கூடிய சின்னம்னு சொன்னாங்க. எல்லாரும் அன்பை காட்டலாம், அன்பை உணரலாம். அது அவள் எவ்வளவு தூரம் எனக்காக உருகினாள் என்பதை வெளிப்படுத்துவது காதலன் தான். சொல்ல மறந்த கதையாகத்தான் சில காதலிகளுடைய காதல்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் காதலன் மட்டும் அவன் நெஞ்சிலே வச்சிருக்கிறத அஞ்சாமல் வெளிப்படுத்தி எல்லோருக்கும் புலப்படுத்தி இவள்தான் என் வருங்கால மனைவி என்பதையும் தெரிவித்து நாளைய என்னுடைய சந்ததிக்காக தலை தூக்கி நிற்கிறாள் என்று கூறி அவள் தோள் மேல் சார்த்துவது மட்டும் இல்லாமல் அவளை சுமை தாங்கியாய் காதலை சுகமான சுமைகள் என்று கூறி அவளை தோள்களில் சாய்த்தி கடைசி வரை முதுமை வரை கண் கலங்காமல் அவளை காப்பாற்றுபவள் காத்திருந்த காதலியை மட்டும்தான். அவங்க காதலுக்காக காத்திருந்திருக்கலாம், அவன் அவளை வாழ்நாள் முள்ளும் காப்பாற்றுவான். அது மட்டுமல்லங்க, அப்படி விட்டுட்டு போன காதலிகள் தான் இன்றைய காலம். இன்னொரு அக்கா சொன்னாங்க, சங்ககால காதல்களை பற்றி எக்கச்சக்கமாக சொன்னாங்க. சங்க காலத்தில் அது இருந்தது உண்மை. ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் காதலனுடைய சங்கம் இருக்கிற காலமாக இருக்கு. தெரியுதா? அவன் சங்கம் இருக்கிறதுக்காக எப்படி பங்கு கொள்றா தெரியுமாங்க? அவனை தொங்க வச்சிடுறாங்க தூக்கில். அந்த அளவுக்கு தொங்கிடுறான் காதலன். எங்கேயாவது காதலி தொங்குறாளா? கிடையாது. அவள் மயங்கி பதுங்கி தயங்கி எந்த நெஞ்சில் இருக்க எந்த ஒரு இதையும் அடுத்தவனுக்கு தெரியாமல் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாலா போன செல்ஃபோனில் அவனை மிஸ்கால் கொடுத்தே அவன் டாப்அப் பண்ணியே தொலைஞ்சு போயிடுறாங்க. பொருளாதாரத்தை அழிச்சிடறான். அடுத்து ஐ படத்தை பற்றி ரொம்ப அழகாக சித்தரித்தாங்க. அவங்க படம் எந்த அளவுக்கு புரிஞ்சு பார்த்தாங்கன்னு தெரியலை. அவன் ஆணழகன் என்ற கொள்கையை கொண்டு தான் வாழ்ந்து தான் சிறந்த மகனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று விரும்பினானே ஒழிய அந்த பெண்மணியின் பின்னே சென்று ஆணழகன் என்று காட்ட விரும்பவில்லை. இடையில் அவனுடைய கொள்கையை அழித்து அவளையே நினைத்து தன்னை மறந்து தன்னை அழித்து கொண்டு அவனுடைய காதலை அவன் என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்று தன்னுடைய உருவத்தையே அசிங்கமாயிட்டான். இவங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். அந்த ஐப்படத்தில் ஐ என்ற தான் என்ற வார்த்தை அவளுக்காக இழந்தான், அழித்தான், எல்லாமே இழந்து போயிட்டான். அவங்க கை கோத்து கூட்டிகிட்டு போயிட்டா மட்டும் போதுமா? தன்னுடைய கொள்கையை அழித்து வாழ்ந்து அவங்களுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் அழித்து கொள்கிறான். பெற்றவர்களை மற்றவராக நினைத்து மற்றவளை தன்னவளாக நினைத்து கொண்டு அவளை தன்னிடம் அடைக்கலம் கொண்டவளை வாழ்நாள் ஃபுல்லும் காப்பாற்ற வேண்டும் என்று குடும்பம் என்பதை அவங்க சொன்னாங்க. ஒருத்தி ஒருவனை விரும்பி விட்டால் அதற்கு பேர் காதல் என்று. இல்லாட்டி வேற என்ன அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. என்ன காதல்னா என்ன? ரசனையும் விருப்பங்களும் இருக்கலாம், அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கலாம். எல்லாம் காதலாகி விடாது. உணர்வுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவன் தேவை. என் வீட்டில் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் தான் இருக்காங்களே, எல்லாத்தையும் காதலிக்க வேண்டியது தானே? அதுவும் அன்பு தானே? ஏன் இன்னொருத்தனை போய் தேடுறீங்க? வண்டு தேடுதான். எத்தனை மலர்கள் இருந்தாலும் வண்டு ஒரு மலரில் மட்டும்தான் தேன் பருகுகிறது, எல்லா மலரிலும் அல்ல. எந்த மலரில் தேன் பருகிறதோ அந்த மலர் தான் சூழ் பூக்கிறது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கு மலர்கள் அழகாக இருக்கலாம், வண்டுகள் அசிங்கமாக கூட இருக்கலாம். பட் அந்த வண்டு இல்லைனால் மலர் இனமே இல்லை. எங்கே இன்னொரு மலர் மலர்போகிறது? அந்த மலருக்கு அது தெரிய வேண்டும். அடுத்து இன்றைய இளைஞர்கள் காதலர் தினம் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள். காதலர்கள்னு சொன்னாங்க. யாரும் கொச்சைப்படுத்தலைங்க. இப்போ எத்தனையோ பார்ட்டிகள் நடக்குது, கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு. எங்கேயாவது பிரேக்கப் பார்ட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இப்போ ஏற்படுது. பிரேக்கப் பார்ட்டினா என்னங்க? இவனுடைய பையில காசு தீர்ந்து போனோன்னா அடுத்த பையை தேடி அந்த காதலி போகிறது தான் பிரேக்கப் பார்ட்டி. சபாஸ், சரியான போட்டி. இவங்க பேசுறாங்க பிரேக்கப் பார்ட்டினா என்னன்னு. எனக்கு முதல்ல பார்ட்டினாலே என்னங்க, அவன் நம்ம கூட இருப்பாளேன்னு தான் அவன் பார்ட்டின்னு கூப்பிட்டான். இவன் அதை பிரேக்கப் பார்ட்டின்னு ஆக்கிட்டான். அது கூட அவன் ஒத்துக்கலைங்க. ஓகே, என்ன ஆனாலும் சரி, ஒருத்திய காதலிச்சிட்டோம், அவளோட கடைசி வரைக்கும் மறக்காம வாழணும். நம்மளை விட்டு பிரிந்தாலும் மற்றவனோடு கட்டிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தாலும் எங்கிருந்தாலும் வாழ்க, உன் மஞ்சளும் குங்குமம் வாழ்க அப்படின்னு சொல்லி உயிர் கொடுத்து யாவற்றையும் உணர்வுகளை எழுப்பிவிட்ட காதலியை அவன் தன்னுடைய தழும்புகளாக மனதில் வைத்துக்கொண்டு எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்துக்கிறதுக்கு காதலிக்கு மனம் கிடையாதுங்க. அடுத்து என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுக்கும் மீறி என்ன ஆனாலும் சரி, அவங்களே சொன்னாங்க நான் தேவதாஸ் இல்லைன்னு, அவங்கள ஒத்துக்கிட்டாங்க. அதை நம்மால் தான் தேவதாஸ்ன்னு. அவங்க தேவதாஸ் ஆகிறது இல்லை. எங்கேயாவது காதலி ஒரு காதலன் கைவிட்டுட்டான்னு இறந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை வேற ஏதாவது செய்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்தவனை கட்டிட்டு வேணா சும்மா சொல்லுவா, அவருக்கு என் பேர் என் பிள்ளைக்கு ஒன்று பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அவள் பின்னாடியே ஓடி அவளையே தேடி அலமோதி தாடியை வளர்த்து கடைசியில் விட்டுருவான். அவனுடைய உயிர் நாடி நின்று போயிருதுங்க. பெண்களுக்கு தாடி வளராது, இல்லைன்னா அவங்களும் வளர்ப்பாங்க தானே. அது நம்ம உண்மைதான். காதலியால தாடி வளர்த்துறான், மனைவியால வழுக்கை ஆயிரும். ரெண்டுமே ஆகாம திடமா இருக்கிறது காதலி. எந்த சப்போர்ட்டாலங்கிறீங்க? காதலனுடைய சப்போர்ட்டால தான். எவ்வளோ திடமா இருக்கா பாருங்க. ஆனால் அழிஞ்சு போறது காதலன் தாங்க. தான் அழிந்தாலும் தன் காதலி வாழ வேண்டும் என்று அவளை வாழ வைத்து தன்னுடைய அடுத்த ஆழமர விழுதுகளையும் வாழ வைத்து தன்னுடைய கிறுக்கல்களை கூட சித்திரங்களாக அவள் மனதில் பதிய வைப்பதே காதலன் தாங்க. இல்லாட்டி எல்லா கிறுக்களையும் அவள் பார்த்து சித்திரம்னு சொல்லுவாளா? சிற்பங்கள் ஆவது காதலன் என்ற உளியினால் தான். அவள் கல்லாகத்தான் இருக்கிறாள். இவன் உளி என்ற தட்டி தட்டியை அவளை ஓவியமாக்கி அவளுடைய காவியத்தை படைக்கிறான் காதலன் என்பதை சொல்லி நல்ல தீர்ப்பை தருவார் என்று நம்பி இவ்வளவு நேரம் பேசிய எனக்கு நடுவர்கள் அவர்களே, நல்ல தீர்ப்பை தருமாறு, பொய்யான தீர்ப்பை கொடுத்து விடாதீர்கள். அட்லீஸ்ட் பொய் ஒன்றாவது சொல்லி நல்ல தீர்ப்பை கூறுமாறு நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அருமை அருமை அருமை. அற்புதமாக ஒரு தோரணம் கட்டி தொங்க விட்டு விட்டார் தன்னுடைய அணியை. ரொம்ப மிக அற்புதமாக இருந்தது. இந்த பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் காதலி என்று பேசுவதற்காக 2 பெண்கள் வந்திருக்கிறார்கள். அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அவர்கள் சார்பாக பேசுகிறார்கள். இந்த பக்கத்தில் காதலனே என்று பேசுவதற்கு ஒரே ஒரு பெண்மணி மட்டுமே வந்திருக்கிறாரே என்று சற்று கவலையோடு தான் நான் இருந்தேன். ஆனால் இவங்க ஒருத்தர் போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு அற்புதமாக பேசியிருக்கிறார். அடுத்ததாக இந்த அணி தன்னுடைய இறுதிக்கட்ட பேச்சில் அதனுடைய அணித்தலைவர் வைத்து தொடங்கியிருக்கிறது. வாருங்கள் பார்த்தா தாருங்கள் உங்கள் அற்புதங்கள். டிஇடி தொலைக்காட்சி நேயர்களே, நண்பர்களே, மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நானும் தலைவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசணும் அப்படின்னு உரைநடை தமிழில் பேசணும்னு சோப்பு போடணும்லாம் நிறையா பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் இங்கே எங்களுடைய கட்சி ஆட்கள் ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. நிறையா பாயிண்ட் இருக்குது. அதனால் தலைவருக்கே தெரியும் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு. உற்றார் உறவினர் குடும்பம் சகோதரன் சகோதரி சொத்து சுகம் இது எல்லாம் விட்டுட்டு காதலிச்சோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 198% எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறது காதலி தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் தேவையே இல்லை. இவர் சொல்கிறாரு, நம்ம நம்பர் பாஸ்கர் சொல்கிறாரு, 6 பேக் கேட்குறாங்களாம், பதில் சொல்ல மாட்டேன்றாங்களாம். அதெல்லாம் கூட இன்னும் சொல்கிறார், தாஜ்மஹால் கட்டிட்டாங்களாம். தாஜ்மஹால் ஏன் ஷாஜஹான் கட்டினா, அந்த காதலி அவ்வளவு அவனை உருக்கி இருக்கிறாள். காதலை அவ்வளவு அவள் உயரத்திற்கு தூக்கி நிறுத்தியிருக்கிறாள். அதனால தான் ஏன் கட்டினா. உங்களுக்கு எதுக்கு கட்டுறான்? உங்கள் லட்சணத்துக்கு ஒரு குட்டிச்சவர் கூட கட்ட மாட்டான் ஆம்பளைங்களுக்கு. அதனால தான் தாஜ்மஹாலை கட்டினான். தலைவர் அவர்களே, ஆண்களும் தியாகம் நிறையா செய்வாங்க.
ஆனால் நிறையா நேரம் அந்த காதலையே தியாகம் செஞ்சுருவானுங்க. வேண்டாம், வேற ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கு நடப்பது. சரியா சொன்னீங்க பார்த்தா. நானும் கேட்டேன், ஒருத்தர் சொன்னார், பசங்க பேசிகிட்டு இருக்காங்க மேனேஜரை பற்றி. எங்கள் மேனேஜர் கங்கார் தெரியுமா உனக்கு? கங்காரா? எப்படி? எப்போதும் ஒரு குட்டியோட தான் இருப்பார். இது நிறையா இலக்கியம் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு உதாரணம். சாகுந்தத்தில் துஷ்யந்தன் வந்து மோதிரத்தை போடுறாரு, அப்புறம் அவரை மறந்தே போயிடுறாரு. அப்புறம் பின்னால் வந்து அவர்கள் ஞாபகப்படுத்தி அவர்களை சேர்த்து வைக்கிறார்கள். இது நிறையா அதில் இலக்கியத்தில் போய் பேசணும்னு அவசியம் கிடையாது, தற்காலத்துக்கே வருவோம். காதலை கொச்சப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் பெரும்பாலும் ஆண்கள் தான். இது நான் வந்து சினிமாவில் என்ன காமிக்கிறாங்க, இயல்பு வாழ்க்கையில் நடக்கிறது தான் சினிமாவில் காமிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சினிமா பார்த்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், நான் போன வருஷம் ஒரு இந்தியாவில் போகிறச்சே பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறேன். அப்போது எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. ஏன்னா டேய், அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருந்திய ஒரு கல்லூரியின் பெயரை சொல்லி கேட்கிறார், அது மடிஞ்சிருச்சாடா? அதுக்கு நம்ம ஆள் சொல்கிறாரு, ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டடா, மடியலடா. பொண்ணு என்னையா துணியா மடிக்கிறதுக்கு? காதலை கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள், மடிஞ்சிருச்சு மடியலை அப்படின்னுட்டு. சினிமாவில் பாருங்கள், வண்ணானா இருப்பாரோ? இருக்கலாம். சினிமாவில் பாருங்கள், ஏ கலா கலா கண்ணடிச்சா கலக்கலா. அது சிரிக்காதீங்க, அடுத்த என்ன பாருங்க, வா கலா கலா ₹1,00,000 குலுக்கலா. இவன் லாட்ரி 649 ஆகிட்டான் காதலை, ₹1,00,000 குலுக்கலா. மரியாதை இல்லை. காதலை கொச்சைப்படுத்துவதில் ஆண்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டுறார். தலைவர், நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இதை விட இன்னொரு பாட்டில் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்றார், வீக்கெண்டு காதலி ஓகேனா காதலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோ, பார்ட் டைமில் காதலிச்சுட்டு போயா? அது ஒரு மாதிரி உனக்கு தோதாய் வந்ததுன்னா, சரியா மடிஞ்சிச்சுன்னா ஃபுல் டைமாக காதலி. இது இல்லை, இப்படியே போச்சுனாக்க தலைவரே எனக்கு பயமா டைம்ங்கிறது எவ்வளவு காலம்? இந்த ஃபுல் டைம்ங்கிறது எவ்வளவு காலம்னு கேட்டேன். நீங்கள் அவங்கள தான் போய் கேட்கணும். இது பயமாக இருக்குது தலைவரே. இப்போ போயிருக்கு, இப்போ டெக்னாலஜி இவ்வளோ போயிட்டுருக்கு. இன்னைக்கு டேட்டில் என்ன இப்படி கூட சொல்லுவாங்க போல இருக்குது, எனக்கு டைம் இல்லைப்பா, ஜூன் வரைக்கும் நான் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு சுரேஷ் காதலிப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க போல. இப்படி காதலை அவமானப்படுத்தாதீர்கள். அறிஞர் அண்ணா சொன்னார், நியாயங்களை காயப்படுத்துங்கள், காயங்களை நியாயப்படுத்தாதீர்கள் அப்படின்னாரு. அந்த மாதிரி காதலை நாம் ரொம்பவும் அவமதிக்கிறோம். ஆனால் காதலை உயர்வாக அதன் பெருமையை மேலே வைப்பது காதலி தான். என்றைக்கும் எப்பொழுதும் காதலி தான். இதில் சந்தேகமே கிடையாது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போகலாமான்னு கேட்குறான், இல்லை ஓடி போய் தான் கல்யாணம் கட்டிக்கலாமா அப்படின்றான். இப்படி தான். ஆனால் அவளும் சேர்ந்து நின்று ஆடுறா பாருங்க. என்ன சார் பண்ணுறது? அப்படி ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆட வச்சுட்டாங்க. இவ்வளவு தலைவர் அவர்களே, இன்றும் காதல் என்பது ஜாதி மதம் பேதம் இதையெல்லாம் கடந்து அப்பாற்பட்டு நிற்பது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கலப்பு திருமணத்தில் பெரும்பாலும் அந்த காதலன் சுயநலத்திற்காக அந்த பெண்ணை, அந்த காதலியை தான் மதம் மாற சொல்கின்றான். ஆனால் அப்பொழுது கூட அந்த காதலி என்பவள் முகம் சுளிக்காமல் எல்லாத்தையும், சாதி மதத்தையும் விட்டுட்டு உனக்காக நான் நிற்கிறேன்யா அப்படின்னு வரான். அதுதான் காதலி. அந்த காதல் கடைசி வரை இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படுகிறாள். ஆதலால் அவள் நிற்கிறாள். காதல்ங்கிறது இன்னொரு விஷயம். காதல்ங்கிறது ஏதோ திருமணத்துடன் முடிந்து போய்விடுகிறது என்று நினைக்கிறார்கள். அது கிடையாது. ஆண்கள் தான் சொல்கிறார். ஒரு ஆளை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவான், காதலன் என்னடா ஆச்சு, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னடா ஆச்சு, கல்யாணத்தில் முடிஞ்சிருச்சு. அட பாவி, இப்படியா பேசுவது? நிச்சயம் கிடையாது. காதல் என்பது நீ காதலிப்பதிலிருந்து ஆரம்பித்து திருமணத்திலிருந்து உன் குழந்தை பிள்ளைகள் பெற்று கடைசி வரைக்கும் உன்னுடன் வருவது அந்த காதல். அதை எந்தவித சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையிலும் கூடவே இருந்து உன் வாழ்க்கை துணையாக இருந்து அந்த காதலை மேம்பட்டு நிறுத்துபவள் காதலிதான். இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் தலைவரே. ஆக மொத்தம் இன்னும் நான் நிறையா சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். கூட்டி கழித்து போட்டு பாருங்கள் தலைவரே, தீர்ப்பு தானாக வரும். காதலியே என்று மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி. பார்த்தா ரொம்ப
ஆழமான கருத்துக்களை அருமையாக எடுத்து முன்வைத்திருக்கிறார். இனி அடுத்தது நம்முடைய இந்த பட்டிமன்றத்தின் இறுதி சுற்று பேச்சாளர் பழனியப்பன் அவர்கள் காதலனே என்று பேச வருகிறார். பிரிவதானால் பிரியட்டும் உயிர் நீ பிரியாதே என்று காதலனாக காதலை வளர்க்க கவிதை எழுதி அதை புத்தகமாக வெளியிட்ட எமது அன்பு நடுவர் தலைவர் புகாரி அவர்களே, மற்றும் இங்கு பேசக்கூடியிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, நல்ல தமிழை கேட்க வேண்டும் என்று திரளாக கூடியிருக்கின்ற டிஇடி டெலிவிஷனின் நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இன்னைக்கு பேச வந்திருக்க தலைப்பு வந்து காதலை வாழ வைப்பது காதலனா காதலியா. ஸோ காதலிக்கிறது எல்லாரும் காதலிப்பாங்க நடுவர் அவர்களே. ஆனால் அந்த காதலை எங்களுடைய அணியிலிருந்து சொன்ன மாதிரி முதல்ல சொல்லி அதை கடைசி வரைக்கும் வாழ வைக்கிறது யாரு அப்படிங்கிறது தான். நான் உறுதியாக தலைப்புக்கே இப்போ தான் வர்றோம். ஏன்னா எதிர்கட்சியில் பேசினவங்களாம் தலைப்பை விட்டுட்டு சுற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் நம்ம சகோதரி இப்போ ரஷ்யா அவங்க ஆமாம் ரஷ்யாவிலேருந்து வந்த மாதிரியே பேசுகிறாங்க. ஏன்னா அது யாருமே ஒத்துக்கிற முடியாது. ரஷ்யன் யாராவது பேசுனாக்கா யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. முதல்ல அவங்கள பார்த்தாச்சு அவங்க கணவனை பார்க்கணுங்க. குரங்குக்கு வாக்கப்பட்டாங்களாம். ஸோ அவங்க கணவன் யாருன்னு முதல்ல பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து அதான் சொன்னாங்க, ஐ படத்தில் வந்து கூணாலாக இருந்தாலும் நான் உன்னை காதலிப்பேனா. சங்கர் டைரக்டர் சங்கர் மாதிரி பல கோடி ரூபா கொடுத்தா கூணை என்னங்க அவங்க அப்பனை வேணாலும் காதலிப்பீங்க நீங்கள். அதனால அதில் வந்து சந்தேகமே இல்லை. அதாவது கணவன்னாக்கா பார்த்தா பேசையில் சொன்னாங்க, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா இல்லை ஓடி போய் தான் கல்யாணம் கட்டிக்கலாமா. அதாவது அது உண்மைங்க. நல்ல காதலனாக இருந்தாக்கா பாதியில் விட்டுட்டு ஓடி போனால் தாங்க தப்பு. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா அதில் தப்பே இல்லைங்க. இல்லை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஓடி போனாலும் தப்பே இல்லை. அந்த காதலியை அந்த காதலனை கடைசி வரைக்கும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க காதலன். அங்கே தாங்க காதலன் வந்து விஞ்சி நிற்கிறாங்க. அதுக்கு மேலே காதலை வாழ வைக்கிறது எப்படி வந்து தியாகம் பண்ணினா என்ன மாதிரி வந்து வாழ வச்சான் அப்படின்னாக்கா, ரஷ்யா அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வந்தோடனே அவங்கள வந்து பல்லு விளக்க சொல்லுவான், எந்திரிச்சு போக சொல்லுவான். இதை முதல்ல பல்ல விளக்கிட்டு சொன்னவாங்களான்னு தெரியல. அதனால் வந்து காதல். அதோடு இன்னொன்று சொன்னாங்க, ராமன் வந்து சீதையை தீக்குளிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து அதுவுமே நான் பார்க்கக்கூடிய பார்வை என்ன அப்படின்னாக்கா வந்து காதலின் ஒரு அதிகபட்ச ஒரு நிலைப்பாடு தாங்க ராமனுடைய நிலைப்பாடு. அதாவது அவனுக்கு தெரியும் தன்னுடைய மனைவி சீதை கற்புக்கரசின்னு. ஆனால் அந்த மக்கள் எல்லாம் மற்றவங்கெல்லாம் தன்னுடைய காதலியை பற்றி மட்டமாக பேசிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மனைவியை வந்து தீக்குளிக்க சொல்லி இன்றைக்கும் கற்புக்கரசின்னு எல்லாரையும் ஒத்துக்க வச்சுருக்கானாக்கா அங்கே தான் அந்த காதல் வந்து வாழுது, காதலன் வாழ்கிறாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு நொடியிலும் தன்னுடைய காதலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி நிமிஷத்தையும் நாட்களையும் வருடங்களையும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் காதலன். அதாவது வாடிப்போன காதலை வந்து உற்று பார்த்தாக்க தெரியாதுங்க, உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் அதோட ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறது. அது வந்து உண்மையாக காதலித்த காதலனுக்கு தாங்க தெரியும். அதாவது அந்த காதலி வந்து காதலனை பற்றி உணர்ந்துக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கவிஞர் சொல்கிறாரு, ஒரு நாள் நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும், அன்று புரியும் எனது காதலின் ஆழம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதே மாதிரி ஆழமான காதலை
கடைசி வரைக்கும், அதாவது வந்து அது திருமணத்தில் முடிகிறதா முடியலையா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கடைசி வரைக்கும் அந்த காதலியை நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன், அந்த காதலை வளர்ப்பவன் நிச்சயமாக காதலன் தாங்க. அதாவது வந்து பார்த்தாக்கா காதலன், அதாவது காதலிட்ட வந்து மோதிரம் காதலன் சொல்கிறான், நம்ம கண்ணே நம்மளுடைய காதலுக்கு அடையாளமாக நம்ம மோதிரத்தை மாற்றிக்கிடுவோம் அப்படின்ட்டு. காதலி சொல்கிறா, ஓ நான் போட்டிருக்கிறது தங்க மோதிரம், நீனும் தங்க மோதிரம் போட்டுக்கிட்டு வா மாற்றிக்கலாங்கிறா. அதே மாதிரி அந்த மோதிரத்தில் கூட பணத்தையும் பொருளையும் பார்த்து காதலிப்பவள் தான் காதலி. அதாவது காதல்னாக்கா என்னங்க ஆக்சுவலாக? உயிர் பந்தை உருட்டி விளையாடுகிறது காதல், உதைத்து விளையாடுகிறாள் காதலி. காதலிக்கு எப்போவுமே வந்து அந்த காதலனை உதைத்து பார்ப்பது அல்லது அவர்களை விட்டு விலகி விடுவது, வளர்க்காமல் இருப்பது, அதுதான் அவர்களுடைய எப்போ பார்த்தாலும் அதுதாங்க நடக்குது. அதாவது இன்னொரு கவிஞர் சொல்கிறாரு, விரலுக்கு மோதிரத்தை மாற்றிவிட்டு கைகளிலே கலட்டி கொள்ளும் உலகில் உணர்வுகளுக்கு மோதிரமிட்டு என் இதயத்தை கலட்டி கொண்டவளே காதலிக்கிறேன் உன்னை எப்போதும். இதயத்தை கலட்டிக்கிட்டாலும் இதயத்தை சுக்குநூறாக ஒதுக்கினாலும் கடைசி வரை காதலிப்பவர்கள் காதலர்கள் தான். அதாவது காதலனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நடுவர் அவர்களுடைய வரிகளை எடுத்து சொல்கிறேன். வெளியே தேட வேண்டாம் காதலை, வெளியே தேட வேண்டாம், காதலுக்குள் தான் கடவுள். ஸோ கடவுள் வாழ்கிறதாக காதல், அந்த காதலை வளர்ப்பவர்கள் காதலர்கள். கடல் தேவையில்லை, உன் வெளியின் ஒரு துளி போதும் மூழ்கி போவதற்கு என்று கடைசி வரைக்கும் அந்த காதலிலேயே மூழ்கி போபவர்கள் காதலர்கள் தான். அதாவது வந்து இன்றைக்கும் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு ஃபோனை எடுத்தோன்னே, செல்ஃபோனாக இருந்தாலும் ஃபோனை எடுத்தாலும் முதல்ல நம்ம சொல்கிற முதல் வார்த்தை வந்து ஹலோ. நடுவர் அவர்களே, அந்த ஹலோ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? அது ஒரு காதலினுடைய வார்த்தை. அதாவது அந்த தொலைபேசியை கண்டுபிடிச்சவர், டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர் வந்து கிரஹாம் பெல். அவர் முதல்ல அந்த ஃபோனை எடுத்துகிட்டு பேசணும்னு நினைக்கையில் அவருடைய காதலியுடைய பேர் வந்து மார்கரெட் ஹலோ. ஸோ அந்த தொலைபேசியை மறந்தாலும் அதை கண்டுபிடித்தவர்களை மறந்தாலும் ஆனால் பேசும் பொழுது அந்த ஹலோ தான் ஞாபகத்துக்கு வருது. அங்கேயும் அந்த காதல் தான், அந்த காதலனுடைய அந்த காதலியின் மேல் கொண்ட அந்த நல்ல உண்மையான காதல் தான் நிலைத்து நிற்கிறது. கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த பேச்சை முடித்துக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. அதாவது வந்து ஒரு காதலன் காதலித்து மனைவியை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணி அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் மனைவிக்கு வந்து அல்சைமர்ஸ் நோய் வந்துடுது. வயசான காலத்தில் அல்சைமர்ஸ் நோய் வந்துடுது. இவன் வந்து ரொம்ப பெரிய தொழிலதிபர். இருந்தாலும் சாயந்தரம் அத்தனை தொழில்களையும் விட்டு மனைவிக்கு உணவு ஊட்டுறதுக்காண்டி போகிறான். அப்போ அவர்கிட்ட இருக்க வேலைக்காரங்கள்லாம் கேட்குறாங்க, இவ்வளவு வேலைக்கு நடுவில் நீங்கள் வந்து உணவை ஊட்டுறீங்களே, இது வந்து கடைசி வரைக்கும் அவளுக்கு தெரிய போகிறதில்ல, உணவு ஊட்டுறது நீங்கள் தான் அப்படின்ட்டு, எதுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், உணவு நான் தான் ஊட்டுறேன்னு அவளுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், அவள் தான் என்னுடைய காதலி, என்னுடைய மனைவின்னு தெரியும், அதனால தான் நான் வந்து உணவு ஊட்டுறேன்னு. இப்படிப்பட்ட காதலர்களால் தான் இந்த காதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று மறுபடியும் ஆணித்தரமாக கூறி நல்ல தீர்ப்பை, சிறந்த காதலனாக காதலுக்காக புத்தகத்தை எழுதி காதலர்களை மகிழ்வித்த நீங்கள் நல்ல தீர்ப்பை அளிப்பீர்கள் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அருமை 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 அருமை. இறுதி சுற்றும் முடிந்தது. மிக அற்புதமாக தன் வாதத்தை முன்வைத்திருக்கிறார் பழனியப்பன். இனி என்ன தீர்ப்பு சொல்லணும்? அப்படியான ஒரு சிரமமான வேலை. ஏன் அப்படின்னா, ஏன் அதில் சிரமம் அப்படின்னா, சரி இந்த பக்கம் சுமாராக பேசி இந்த பக்கம் நல்லா பேசினா சரி இவங்களுக்கு கொடுத்துடலாம், இல்லை இந்த பக்கம் சுமாராக பேசி இந்த பக்கம் நல்லா பேசினா இவங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ இந்த ரெண்டு பேருமே நல்லா பேசியிருக்காங்க. ரொம்ப நல்ல கருத்துக்களை சங்க காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும், இனி வரப்போகிற காலம் வரைக்கும் தொட்டு 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 நிறைய விஷயங்களோட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தா ஒரு கலக்கம் இருக்குது. எதுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரும். அப்போ தீர்ப்பு சொல்கிறதுக்காக ஒரு தராசு கொண்டு வரலாம். அந்த தராசில் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்து பார்த்துருவோம். அப்படி நிறுத்து பார்த்தா தீர்ப்பு நீங்களே சொல்லிடுவீங்க. அந்த பணியை தான் நான் இப்போ செய்யலான்னு பார்க்குறேன். என்ன காதல்? காதல்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சின்ன வட்டமாக பார்க்க வேண்டாம். அதான் நான் சொல்லுவேன். ஒரு காதலை வாழ வைப்பதுன்னு சொல்லியாச்சு. காதலனுடைய உயரம் எவ்வளவு?
ஒரு காதலுடைய உயரம் எவ்வளவு, எவ்வளவு எல்லை வரைக்கும் ஒரு காதல் பாயக்கூடியதாக இருக்கிறது. நான் முன்னே என்னுடைய முன்னுரையிலிருந்து சொன்னேன், இந்த பிரபஞ்சமே காதல் தான் என்றால் நாம் அந்த அளவுக்கு பார்ப்போம். ஒரு 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 4 நிலையாக எடுத்துக்கொள்வோம் இந்த காதலை. என்ன? ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்ற பாதை, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி. ஒரு தனி மனிதர் அப்படின்னா அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இவர்களுடைய வளர்ச்சி அதை தந்தால் அது ஒரு நல்ல காதலாக இருக்கலாம். அதே போல் சமுதாயம், இந்த சமுதாயத்தை உயர்த்தி பார்த்தால் அது ஒரு நல்ல காதலாக இருக்கலாம். அதே போல் இந்த உலகம், இந்த உலகத்தையும் அது உயர்த்தி பார்த்தால் அது நல்ல காதலாக இருக்கலாம். கடைசியாக 4வதாக எதை பார்க்கலாம்னா, காதல். திடீர்னு வந்து கண்ணாப்பிடான்னு காதல் அது இதுன்னு வச்சு பொழின்னு பொழிஞ்சிட்டு உணர்ச்சி பொங்க கவிதை அது இது எல்லாம் பண்ணிவிட்டு தூங்கி எந்திரிச்சு வந்தவொடனே நீ யார் அப்படின்னு கேட்டால் அது காதலா? இல்லை. அப்போ காதல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு நீடித்த வாழ்வு தேவைப்படுகிறது. நீடித்த வாழ்வு எதுவரை? மண்ணில் புதைந்த பின்னரும் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த காதல். அப்படியான காதலாக அது இருக்க வேண்டும். ஸோ இந்த 4ஐ மட்டும் இப்போது ஒரு தராசாக வைத்து நாம் பார்ப்போம். உங்களோடு சேர்ந்து இந்த முடிவுக்கு நான் தயாராகிறேன். அப்போ முதல்ல என்ன? ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றம், ஒரு தனி ஆண், ஒரு தனி பெண், இவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுக்கு தன்னம்பிக்கை தருகின்ற காதல், அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றி பார்க்கின்ற காதல், அவர்களை இனிமையானவர்களாக, வக்கிரங்கள் இல்லாத உள்ளம் படைத்தவராக, அன்பு மட்டுமே நிறைந்த குணம், பணம் எல்லாம் உள்ளவர்களாக அவர்களை உயர்த்தி பார்ப்பதில் ஆணின் பங்கு பெரியதா, பெண்ணின் பங்கு பெரியதா? இது கேள்வி. இப்போ இயல்பாகவே சில விஷயங்கள் இறைவன் படைப்பில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பெண் வந்து தனக்காக ஒரு பெருமை அப்படின்னு ஒன்று வச்சுருக்கா. அவள் ஆண் வந்து ஓகே இங்கே படுத்து அங்கே எழுந்திரிச்சு அங்கே போய் இதை போய் இந்த சட்டையை போட்டு எந்த சட்டையை வேணாலும் போட்டு அப்படின்லாம். பெண் அப்படின்னா இந்த இவங்க மாதிரி அப்படி ஒரு பட்டு சேலை, இல்லை இவர் மாதிரி பாருங்கள் ஒரு சும்மா ஒரு டிஷர்ட்டை அதை எதை போட்டுட்டு வந்து அப்படி இல்லை. பெண்ணுக்குன்னு ஒரு கௌரவத்தையும் அதையும் அவள் வச்சுருக்கா. அப்போவே அவன் என்ன பண்ணுறா, இந்த தனி மனித முன்னேற்றத்தில் ரொம்ப அக்கறை காட்டுறா. என் காதலன் அவனை அவர் கௌரவமாக சொல்லணும். ஒரு கணவனுக்கு ஒரு காதலனுக்கு மனைவிக்கு காதலியை பார்த்து சொல்லும்போது அவளுக்கு வேறு ஏதோ ஒன்று அழகாக இருப்பான், அழகு. அப்போ ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை. அவன் வந்து கம்பீரமாக இருப்பான், அதாக இருப்பான், இதாக இருப்பான். எல்லாம் அவனுக்கு கம்பீரத்துக்கெல்லாம் அவன் எங்கே நிற்கிறான், கலெக்டரு, இவர் ஒரு புரட்சியாளன், ஒரு அப்படின்னு ஒரு உயர்த்தி பார்க்கணுங்கிறதுல அவளுக்கு இயற்கையாகவே அந்த ஈடுபாடு இருக்குது. அப்போது முதல்ல இந்த தராசில் நிறுத்து பார்த்தா பெண் அப்படியே மேலே வந்துட்டான். சரியா? சரி, இனி அடுத்ததுக்கு போவோம். அடுத்த தராசு என்ன? அடுத்த தராசில் இந்த சமுதாயத்தை தூக்கி வைப்போம். இப்போ இந்த காதல் சமுதாயம் அப்படின்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அந்த சமுதாயத்துக்குள்ளே, ரைட்? இதில் வந்து சில விஷயங்களை குறிப்பாக பார்க்கலாம். ஒரு வரதட்சணையை எதிர்த்து போரிடுவது நல்ல காதல். ஒரு ஜாதி, மதம், இனம், மொழி அனைத்தையும் கடந்ததாக வருகின்ற காதல் உயர்வான காதலாக நாம் நிச்சயமாக போற்றலாம். அப்படியான ஒரு மன இயல்பும் அதுவும் யாருக்கு அதிகமாக இருக்கிறது? காதலன் துணிந்து வருகிறானா, காதலி துணிந்து வருகிறாளா? இதில் ஒரு பேச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து ஒன்று வச்சாங்க, ஒரு ரொம்ப நல்ல கருத்து. ஒரு பெண்ணைத்தான் மதம் மாற சொல்லுகிறது இந்த ஆண் உலகம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. உண்மை என்னன்னா, அது ஆண் உலகம்னு சொல்கிறத விட அப்படியான ஒரு மோசமான சமுதாய அமைப்பில் தான் நான் இருக்கோம். அவன் காதலன் மெனக்கெட்டு அவளை மாற சொல்கிறானாங்கிறதை விட அப்படியான ஒரு அமைப்பில் இருந்தால் குடும்பம் பாதுகாப்பானாக இருக்கும். ஏதோ ஒன்றுக்குள்ளே வந்துட்டா சரி, இல்லைன்னா அதுவே ஒரு பிரச்சனையாகும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறதுனால நான் அதை ஓரங்கட்டி வச்சிடுறேன். ஏன் அப்படின்னா இப்போ பார்ப்போம். ஆக ஆணின் இயல்புப்படியே துணிந்து சாதி, மதம் அனைத்தையும் உடைத்துவிட்டு எனக்கு அவள்தான் வேண்டும்
என்று உறுதியாக நிற்கின்ற வலிமையை மிக அற்புதமாக இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அதை அவன் பயன்படுத்துபவனாகவும் இருக்கிறான். பெண் சம்மதம் தருபவளாக இருக்கிறாள். அவள் குறைந்து போய்விடவில்லை. அவள் அத்தனையும் மீறி வர அவளும் தயாராக இருக்கிறாள். என்றாலும் முதல் அடி எடுத்து யாரால் வைக்க முடியும்? ஆனால் தான் வைக்க முடியும். ஆக இங்கே காதலன் அப்படியே உயர்ந்து விடுகிறான். நம்முடைய முதல் இதில் காதலி உயர்ந்தால், இப்போது சமுதாயம் என்னும்போது காதலன் உயர்ந்து வந்து விட்டான். இனி அடுத்தது உலகத்துக்கு வருவோம். இந்த உலக ரீதியில் நம்மளுக்கு என்ன வேணும்? என்ன கண்ணா பண்ணான்னு போட்டு வச்சுருக்கிறானுங்க பாருங்கள், இந்த எல்லை கோடுகள் இது அது இதுன்னு. என்னத்துக்குங்க பாஸ்போர்ட்டு? அதெல்லாம் ஒரு பறவைகள் மீன் அதெல்லாம் எங்கே போனாலும் நீந்தி போகுது, எங்கே போனாலும் பறந்து போகுது. விலங்குகளுக்கு இருக்கிற உரிமை மனிதனுக்கு இல்லை இந்த உலகத்தில். அது நான் ஒரு நிறைய கவிதைகள் அது பற்றி எழுதியிருக்கேன். அது ஒரு கேவலமான ஒரு நிலை. துண்டு துண்டாக்கி சின்னதாக்கி அதற்காக அடித்து கொண்டு சாவது, இதுதான் வாழ்க்கை என்று இருக்கு. ஆக உலகம் அன்பு நிறைந்ததாய் இருக்க வேண்டும், சமாதானம் கொண்டதாய் இருக்க வேண்டும், போர்கள் அற்றதாய் இருக்க வேண்டும். அதற்கு காதல் நிச்சயம் துணை புரிய வேண்டும். எப்படி? முன்பே துணை புரிந்திருக்கிறது. நான் இந்த வேலண்டைன்ஸ் டே பற்றி விளக்கம் கூறும்போது ஒன்று சொன்னேன். இந்த 3ஆம் நூற்றாண்டில் ரோமாபுரியில் இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் போரில் ஈடுபட மாட்டார்கள், பெண்கள் கெடுத்து விடுவார்கள், அவங்க புஸ்வானா மாதிரி போயிடுவானுங்க, அதுக்கப்புறமேல போரே நடக்காதுங்கிறதுக்காக எவனையும் கல்யாணம் பண்ண விடாமலே வச்சுருந்தாங்க அவங்கெல்லாம். அதை எதிர்த்து போரிட்டு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சவர் தான் வேலண்டைன்ங்கிறது ஒரு கதை. நிறைய கதைகளில் அந்த கதை இதை தான் முதன்மையான கதையாகவும் எடுத்திருக்காங்க. அப்போது இங்கே பெண் என்பவள் இயல்பிலேயே போரை தடுக்கக்கூடியவர்களாக, உலக சமாதானத்துக்கு தரக்கூடியவளாக எல்லாம் இருக்கிறார். ஆனால் இந்த உலக சமாதானம், இந்த போர் தடுப்புங்கிறதுல எல்லாம் உயர்ந்த சிந்தனைகளை கொண்டவர்களெல்லாம் நிறைய ஆண்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவர்கள் காதல், பெண், குடும்பம் இந்த நிலையிலிருந்து வரும்போது முழுமையடைகிறார்கள். இந்த பெண் இயல்பிலேயே இந்த சமாதான போக்குக்கான ஆக இந்த தராசில் பெண் மேலும் உயர்கிறாள், அடுத்த கட்டமாக வந்து விடுகிறாள். இனி அடுத்தது கடைசியாக நாம் பார்க்க வேண்டியது, இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இன்னும் ஒரு பக்கம் கூட நிற்குது. இப்போ இது 4வதாக ஒன்று, இந்த நீடித்த ஒரு நாளோட முடிஞ்சு போச்சா அப்படின்னாலாம். இந்த காதலிக்கும் போது காதலிக்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும், சரியாக தான் இருக்குது, 2 பேரும் உறுதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லாம் சரி. ஆனால் என்ன மாயம் ஆகுமோ என்ன தெரியுமோ தெரியலை, கொஞ்ச நாளுக்கு பிறகு அண்ணான்றாவ, அவளுக்கு என்ன சங்கடங்கள் அது இது, அதுக்கப்புறமேல சரி ஓகே என்ன நிர்பந்தத்தில் சொல்கிறாளோ போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டா கூட இந்த நீடித்த வாழ்வில் அந்த காதலன் உறுதியாக நிலைப்பாட்டில் நிற்கிறான். அது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அவனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், சிதைந்து போவதற்கும் சிதறி போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் அவன் உறுதியோடு நிற்க, பெண் சற்றே அவ்வப்போது மாறக்கூடியவளாக ஆகிறாள். அவளுக்கு எண்ணங்களில் ஏதோ சிதைவு ஏற்படலாம், அல்லது என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இது நிகழக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரி அதை இன்னொரு விஷயத்தை சொல்லியும் இதை நான் உறுதியாக சொல்ல முடியும். என்னென்னா, ஒரு காதல் தோல்வி அப்படின்னா ரொம்ப துக்கப்பட்டு அதிலேயே சலனப்பட்டு அதையே இதாக்கி நசிந்து போவனாக ஒரு ஆண் இருக்கிறான். பெண்ணு சட்டுன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளோடு இருக்கா. அவள் துக்கத்தில் தான் இருக்கிறாள் என்றாலும் அவள் இந்த சமுதாயம் அவளை அப்படித்தான் வைத்திருக்கிறது. ஒரு கட்டாயப்படுத்திய கல்யாணத்துக்குள் போட்டு அது போட்டு இது பண்ணி அவளை சரிப்படுத்திவிடும். இவனுக்கு சற்று சுதந்திரம் இருப்பதால் இவன் மறுத்து கொண்டு நிற்க முடியும் என்பதால் காதல் தோல்வியை கெட நீண்ட காலம் அனுபவிக்கக்கூடியவன் அவனாக இருக்கிறான். அவளுக்கு சட்டென்று மாறி அடுத்தடுத்த இதில் போய்விடுறான். இதில் பார்த்தாக்கா திரும்பவும் காதலன் உயர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. பாருங்கள், நம்ம 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டோம், அப்போ தான் 5ஆவதாக இன்னொன்று எடுத்துருக்கலாமேன்னு தோணுது. ஏன் இந்த 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டும் போது இப்போ 2 விஷயத்தில் காதலி உயர்வா, 2 விஷயத்தில் காதலன் உயர்வாக இருக்காங்க. அப்போ இப்போ எப்படி தீர்ப்பு சொல்கிறது? தீர்ப்பு சொல்லணும்னா ஏதாவது ஒன்று வரணும்ல, ஏதாவது ஒரு அப்போது நான் இங்கே என்ன பார்க்குறேன்,
இப்போ இந்த நீ ஒரு 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 நடுவால உள்ள ஒரு விஷயத்தை எடுப்போம், சமுதாயத்தை எடுத்துக்குவோம். இந்த சமுதாயம்தான் ஒரு தனிமனித வளர்ச்சியை கொண்டதாக இருக்கும். அந்த சமுதாயத்துக்குள் தனிமனித வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். இந்த உலகத்தை நோக்கிய பார்வையை கொண்டதாகவும் இருக்கும். அதன் அதன் செயல்பாடு காரணமாகத்தான் இந்த நீண்ட இரு காதலர்களும், ஏன்னா சமுதாயம் தடுத்து பெண்ணை கொடுமைப்படுத்துவதால் தான், அவளை சிந்திக்க கூட விடாமல் விரட்டி அடிப்பதால் தான் அவளால் நீடித்த காதலை கொண்டு வர முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழும் பெண்கள் தான் அதிகமாகி விடுகிறார்கள். அதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன? சமுதாயம்தான். ஆக சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் பங்கு யார் வகிக்கிறார்களோ அவர்கள்தான் இதில் வெற்றி பெற்றவர்கள் ஆகிறார்கள். அதற்கு மிக அதிகமாக பெண் தன்னுடைய பங்கினை அளித்தாலும் ஒரு பங்கு மேலாக காதலனே இருப்பதால் காதலனே என்று என் தீர்ப்பினை வழங்குகிறேன். டிஹிடி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம், இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். நன்றி.